பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி ஒவ்வொரு கட்சியும் தீவிரமாக களமாடி வரும் சூழ்நிலையில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்துவதற்காக பாஜக தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. அமித்ஷாவும் தமிழகம் வருவதாக தகவல் இருக்கிறது. இந்நிலையில தமிழ்நாடுடைய பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். என்ன முக்கியத்துவம், என்ன விவரம்? திலகவதி, நாம் ஏற்கனவே தெரிவித்தோம் நயினார் நாகேந்திரனுடைய டெல்லி பயணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அவருடைய அடுத்தடுத்த நகர்வு தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலை நோக்கி இருக்கும் என. அந்த வகையில் ஏற்கனவே கிட்டத்தட்ட நாம் ஏற்கனவே தெரிவித்தோம் 65 தொகுதிகள் அடங்கிய அந்த பட்டியலை சமர்ப்பித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று திட்டவட்டமாக தெரிவித்தார் தமிழகத்திற்கான ஒரு குழு விரைவில் அமைக்கப்படும். அந்த குழு தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நேரடியாக சட்டமன்ற தேர்தல் மற்றும் தொகுதிகள் அடங்கிய பட்டியல் தொடர்பாக ஆலோசனை நடத்தும் என அறிவித்தார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல், அதாவது மத்திய தொழில்துறை அமைச்சரும் பாஜகவுடைய மூத்த தலைவராகவும் இருக்கிறார். அதே போன்று சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தேர்தல் இணை பொறுப்பாளராக தமிழகத்தின் தேர்தல் இணை பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று மற்றொரு தேர்தல் இணை பொறுப்பாளராக சி முரளிதர் மேக்வால் இந்திய அரசின் விமான போக்குவரத்து துறையின் இணை அமைச்சராக இருக்கிறார். இந்த 3 பேரும் தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் ஏற்கனவே கடந்த கால சட்டமன்ற தேர்தலுக்காக தொடர்ச்சியாக பணியாற்றியவர்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பியூஷ் கோயலை பொறுத்தளவு ஏற்கனவே பாஜகவுடைய பல்வேறு விதமான தமிழகத்தை தொடர்ச்சியாக கூர்ந்து கவனித்து வரக்கூடிய நபர். முன்னதாக அதிமுகவுடன் தொடர்ச்சியாக தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தியவர், தமிழகத்தை நன்கு அறிந்தவர் என அவருக்கு முக்கியத்துவம் வந்ததற்குள் ஒரு முக்கியமான பொறுப்பு தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தற்பொழுது பாஜகவுடைய தேசிய தலைமை வழங்கியிருக்கிறது. அர்ஜுன் ராம் மேக்வால் சட்டத்துறை அமைச்சராக இருந்தாலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பாஜகவினுடைய நகர்வுகளை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய நபர். அவருக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக முழுக்க தயாராகிவிட்டது. இனி அடுத்து இந்த குழு, அதாவது தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், அதே போன்று இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் மற்றொரு இணை பொறுப்பாளர் ஆகிய 3 பேரும் தமிழகத்திற்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்திக்க இருக்கிறார்கள். இதற்காகத்தான் இந்த பொறுப்பாளர்கள் இணை பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது தேசிய தலைமையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இவர்கள் சென்னை வந்து பொதுச் செயலாளரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். திலகவதி, இந்த குழு, இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் குழு எப்போது தமிழகம் வர வாய்ப்பு இருக்கிறது? ஏன்னா அமித்ஷாவுடைய தமிழக வருகை குறித்து பேசப்பட்டது. ஜனவரியில் பிரதமர் மோடியும் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் எப்போது தமிழகம் வர வாய்ப்பு இருக்கிறது? ஒரு பக்கம் சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்கள் அடுத்தடுத்து தன்னுடைய தேர்தல் பணிகளை பாஜக தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் டெல்லியில் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த குழு முதல் முறையாக சென்னை வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தி அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க இருக்கிறார்கள். மேலும் பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகளை ஒன்றிணைப்பது சம்பந்தமாகவும் அவர்களுடைய நடவடிக்கை என்பது இருக்க இருக்கிறது. தகவதி, விக்னேஷ் முத்து, பியூஷ் கோயல் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார். முக்கியமான மத்திய அமைச்சகத்தை கையில் வைத்திருக்கிறார். இந்த வகையில பாரதிய ஜனதாவினுடைய முக்கியமான செயல் வீரர்கள்ல ஒருவராக இருக்கிறார். இப்போ இதுக்கு முன்னாடி அவர் தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்ட எந்த மாநிலம், அதனுடைய வெற்றி, அவருடைய தேர்தல் பொறுப்பாளராக அவர் வேலையாற்றிய அந்த அனுபவம், அது குறித்து சொல்லுங்க. பியூஷ் கோயலை பொறுத்தளவு ஒரு இளம் அமைச்சராக இருக்கிறார். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போன்று மத்திய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவருக்கு ஏற்கனவே பல்வேறு விதமான மாநிலங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர். மிக முக்கியமாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அவருக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. மிக முக்கியமாக தமிழகத்தில் பல்வேறு விதமான பாஜகவுடைய அந்த தேர்தல் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். இதே போன்று மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களின் அவருடைய பங்கு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலிலும் அவருக்கு முக்கியமான பொறுப்பு, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி முக்கியமான தலைவர்களை தேர்வு செய்யும் பொழுது இவருக்கான அங்கீகாரம் பாஜகவால் வழங்கப்படும். அதனால்
தமிழகத்திலும் இவர் தலைமையில் தேர்தலை சந்திக்கும் பொழுது பாஜக மற்றும் அதிமுக இணைந்த அந்த என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக ஏற்படும். நிச்சயமாக இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றாக வேண்டும் என்று ஒரு பக்கம் பாஜகவுடைய தேசிய தலைமை தொடர்ச்சியாக அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இவர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி தேர்தலை சந்தித்தால் அதனால்தான் தேர்தல் பொறுப்பாளராக இவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முன்னதாக பைஜித் பாண்டா உள்ளிட்ட பலர் அடுத்து அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்ட நிலையில் முக்கியமான அமைச்சரை நேரடியாக களமிறக்கினால்தான் இந்த தேர்தலில் நாம் பல்வேறு வியூகங்களை வகுத்து கூடுதலாக கூட்டணிகளை அரவணைத்து செல்வதற்கும் ஒரு சரியான நபர் என இவரை பாஜகவுடைய தேசிய தலைமை தற்பொழுது தேர்வு செய்திருக்கிறது. தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து இது ஒரு முக்கியமான முன்னகர்வு. 2026 சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி அவர்களது ஒவ்வொரு நகர்வும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தும் நோக்கத்தில் இருக்கிறார் அமித்ஷா. இந்நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழகம் வருவார் என்று சொல்லப்படக்கூடிய சூழலில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்றிருக்கிறார். அவருடைய டெல்லி பயணத்திற்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையேற்றிருக்கிறார். இணை பொறுப்பாளர்களாக அர்ஜுன் ராம் மெஹ்வால் ஆகியோர் கொண்ட 3 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறது பாஜக. இணை பொறுப்பாளர்களாக அர்ஜுன் ராம் மெஹ்வால் உள்ளிட்ட 3 பேர் கொண்ட குழுவினை பாஜக தலைமை அறிவித்திருக்கிறது. அர்ஜுன் ராம் மெஹ்வால், முரளிதர் மோஹில் ஆகியோர் இணை பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 பேர் கொண்ட பாஜக குழு தேர்தல் பொறுப்பாளர் குழுவாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இதற்கு தலைமையேற்றிருக்கிறார். தேர்தல் பொறுப்பாளர் இணை பொறுப்பாளர்களை நியமித்து பாஜக தலைவர் ஜே பி நட்டா அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். 3 மத்திய அமைச்சர்களை பாஜக தமிழ்நாடு தேர்தல் களத்தில் தற்போது இறக்கியிருக்கிறது என்ற முக்கியமான ஒரு முன்னகர்வினை பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, நம்ம ஏற்கனவே பேசியது போல தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணியை பலப்படுத்துவதில் மிகவும் குறிப்பாக இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அந்த வகையில தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்களது தலைமை தமிழ்நாட்டில் வேரூன்ற எந்த அளவுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருக்கும் என்று பாஜக தரப்பிலிருந்து நம்பப்படுகிறது. மிக முக்கியமாக தமிழகத்தை பொறுத்தளவு இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக ஏற்கனவே அதாவது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்னதாகவே பாஜக அதிமுகவுடன் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து விட்டது. அதற்கான அறிவிப்பை தமிழகத்திற்கே நேரடியாக வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக அறிவித்தார். இதனால் தமிழக தேர்தலில் நிச்சயமாக ஒரு வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை பாஜக தெளிவாக கருதுகிறது. 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நிச்சயமாக நாம் ஒரு பெரிய அளவில் வெற்றியை காட்ட வேண்டும் என நினைக்கிறது. கடந்த காலங்களை பொறுத்தளவு பியூஷ் கோயல் பல்வேறு விதமான முக்கிய பொறுப்புகளை, அதாவது தமிழகம் சார்ந்த கட்சி பொறுப்புகளை மேற்கொண்டிருந்தார். தமிழகத்திற்கு இதே போன்ற பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று தமிழகம் சார்ந்த பல்வேறு நகர்வுகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு இணைந்து அவர் மேற்கொண்டு வந்தார். அதனால்தான் அவருக்கு இம்முறை அவருக்கான வாய்ப்பு என்பது மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த 2019 தேர்தலை பொறுத்தளவு முதல்வர்களை சந்தித்து, அதாவது அப்போது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரை நேரடியாக சந்தித்து சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக அதிமுக கூட்டணி எவ்வாறு இணைந்து செயல்பட வேண்டும், அப்படி இணைந்து செயல்படும் பொழுதான அந்த வியூகங்களை வகுப்பதற்கு பியூஷ் கோயலுடைய பங்கு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. அதனால்தான் இந்த முறையும் அவருக்கான வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காட்டங்களை பொறுக்கும் பொழுது அவருடன் இணைந்து முரளிதர் ராவ் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இணைந்து பணியாற்றினர். இன்று 3 மத்திய அமைச்சர்கள் நேரடியாக தமிழகத்திற்காக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை தவிர்த்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் நேரடியாக இந்த பொறுப்புகளை கவனித்து வருகிறார். ஒரு பக்கம் டெல்லியிலிருந்து அவருடைய பயணமும் விரைவில் தமிழகத்தை நோக்கி இருக்கிறது. சென்னை வர இருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மிக முக்கியமாக விக்னேஷ் முத்து, நீங்க இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.